யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க வர மாட்டேங்கிறாரே. ஏங்க உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டே இருக்கு. தெரியுது, கார் ஓட்டும் போது போன் பேசக்கூடாதுல. எப்பா உங்க நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது எடுத்து பேசுங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏங்க எடுத்து பேசுங்க. ஏங்க நானே போன் எடுத்து தரேன். சரி சரி, போன் எடுத்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணு, நான் பேசிக்கிறேன். ஏதாவது ஒர்க் விஷயமா இருக்க போது நான் எதுக்கு கேட்டுக்கிட்டு. ஏய், ஃபர்ஸ்ட் போன் அட்டெண்ட் பண்ணு, என்னன்னு கேப்போம். ஹலோ, ஏங்க யாரோ பொண்ணு பேசுறாங்க. ஆமா, உங்களுக்கு தான் எந்த பொண்ணு கூடயும் பழக்கம் இல்லையே. இப்படி காலங்காத்தால யார் கால் பண்றா? ஏய் இருடி, முதல்ல யாருன்னு கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் பேசு. ஏங்க நீங்க என்ன வேணாம்னு சொல்றீங்களே, அப்போ அது எதுக்காக தானா? உங்களுக்கு ஆல்ரெடி லவ் இருக்கா? அம்மா தாய், கொஞ்ச நேரம் வாய் மூடு. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ ஒரு கதையை கட்டு. ஹலோ, யாரு? அஜய், நான் தான் டாக்டர் அனு. ஓ அனுவா, நான் கூட பயந்தே போயிட்டேன். போதுமா, டாக்டர் தான். சாரிங்க, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி சரி, நீங்க பேசுங்க. சாரி அஜய், நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி அனு, உங்க நம்பர் நான் சேவ் பண்ணல, அதான் யாருன்னு கேட்டுட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஆக்சுவலி கயலோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை படிச்சு பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. அதை இப்போதைக்கு நான் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் வரும். தீபிகா மேடம் மூலமா எனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இமிடியேட்டா உங்களுக்கு கால் பண்ணேன். கொஞ்சம் உங்களை மீட் பண்ணலாமா? அனு, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். நான் நாளைக்கு ரிட்டர்ன் ஆயிருவேன். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் சேஃபா இருங்க. இந்த விஷயம் யாருக்கும் நீங்க தெரியப்படுத்த வேண்டாம். ரிப்போர்ட் உங்க கையில இருக்குங்கிற விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம், இன்க்ளூடிங் ஆதிக்கு கூட தெரிய வேண்டாம். நான் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்க சார், நாளைக்கு உங்களை வீட்டுக்கு வந்து நானே மீட் பண்ணுறேன். ம், ஓகே அனு. சரிங்க சார், நான் வைக்கிறேன். ஏங்க ஒரு வழியா கயல் கேஸ் முடிவுக்கு வரப்போகுது. ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுல என்ன இருக்குன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இதை ஈஸியா முடிச்சிருவீங்கல்ல. கேஸ் இப்ப முடிவுக்கு வரல, இனிமேதான் ஆரம்பிக்கவே போகுது. ஏங்க ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்துட்டா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஈஸியா தெரிஞ்சிடும்ல. அதோட கேஸ் க்ளோஸ் தானே. அனு சொன்னதை நீ கவனிக்கல? ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிச்சயமா ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். பாவம், அவங்க குழந்தையோட வேற இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க இறந்ததையே அந்த குடும்பத்தால தாங்கிக்க முடியல. இதுல ஏதாவது நடந்துருந்துச்சுன்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த குடும்பமே உடைஞ்சு போயிரும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமையாச்சே. சரி சரி, அப்படியே பேசிட்டு என்ன பார்த்துட்டே இருக்காதீங்க. ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. அப்புறம் எங்கேயாவது கொண்டு போய் முட்டிட போறீங்க. ஏய், ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமா, இப்போ எங்க கூட்டிட்டு போறேன? அதெல்லாம் நான் பக்காவா ரெடி பண்ணிருக்கேன். ஒரு ரெசார்ட் போறோம், சூப்பரா இருக்கும். அங்க போய் நீங்களும் நானும் தனியா ஸ்டே பண்ணி நேச்சரை ரசிச்சுட்டு வந்தோம்னு வைங்க, மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஓ, நீ அப்படி சொல்ல வந்தியா? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? நான் எதுவும் நினைக்கல. ஹாய், நீங்க வேற ஏதோ தான் நினைச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் நினைக்கல. நீ முதல்ல தள்ளி போய் உட்காரு. கார்ல தான் இவ்ளோ இடம் இருக்குல்ல, இப்படிதான் ஒட்டிக்கிட்டு வந்து உட்காருவியா? ஏங்க இன்னைக்கு கடைசி நாள், அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். ஏய் லூசு லூசு, என்ன வளரிட்டு இருக்க? இன்னைக்கு உங்ககிட்ட விட்ட சவாலுக்கு 30 நாள் முடிய போகுதுல, அத சொன்னேன். பைத்தியம், அது அப்படி தெளிவா சொல்லு. அதை விட்டுட்டு கடைசி நாள் அது இதுன்னு பேசாத. ஏன் நான் அப்படி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒரு மண்ணங்கிட்டே இல்ல, நீ வாய் மூடிட்டு வா. அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. நீ தொண பேசிட்டே இருந்த, பாதி வழியில இறக்கி விட்டுருவேன். அதெல்லாம் நீங்க இறக்கி விட மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். சரி சரி, நீங்க பார்த்து ஓட்டுங்க. கொஞ்ச நேரம் எனக்கு தூக்கமா வருது, தூங்கிறேன். என்னது, தூங்க போறியா? அட ஆமாங்க, அத்த ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப நைட் ஃபுல்லா நான் தூங்கி இருக்கவே மாட்டேன்ல. அதான் கார்ல போனோடனே நல்ல தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் உங்க தோல்ல சாஞ்சு தூங்கிக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட ப்ளீஸ் அஜய். மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே, மன்னல் மன்னல் கோடி போனாடும் அழகே, கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலே. மேடம், அடுத்தாம ஸ்கேன் எடுக்கலாம்ல? சார், ஐ எம் டாக்டர். நீங்கள் எனக்கே ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுக்குறீங்களா?
உள்ள இருக்கிற என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் சொன்னேன். இதுக்கு தான் புருஷமார்களெல்லாம் உள்ள அலோ பண்றதே இல்ல. நீங்க பதட்டமாகிறது மட்டும் இல்லாம இருக்கிறவங்களையும் பதட்டமாக்கிடுவீங்க. இல்ல குழந்தை. சார், குழந்தைலாம் நல்லா இருக்கு. அதுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அப்புறம் ஸ்கேன் எடுக்கிறது நெக்ஸ்ட் மந்த் தான். இந்த மாசம் அல்ட்ராசவுண்ட் தான் செக் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா ஒரு தடவை இதய துடிப்பை கேட்குறீங்களா? நானும் கேட்க முடியுமா? மேலே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சவுண்டு கேட்கும் பாருங்க. ஒரு நிமிஷம். என்ன சார், கேட்டு முடிச்சிட்டிங்களா? தேங்க்யூ டாக்டர். குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குல்ல? குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. 3 மாசம் தாண்டிடுச்சுல. இதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை அவங்க செய்யலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. அடிக்கடி வாக்கிங் கூட்டிட்டு போங்க. மனசு விட்டு 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கோங்க. நீங்க பேசுறது எல்லாமே குழந்தைக்கு கேட்கும். ம், சரிங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். சார், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? பிரியா, குழந்தையோட இதய துடிப்பை கேட்டதுக்கே உங்க புருஷன் கண் கலங்குறாரு. உங்க பிரசவத்துல உங்களை விட அவரை தான் நாங்கள் சமாதானப்படுத்தணும் போல. சோ லக்கி. உண்மையாவே உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. தேங்க்யூ டாக்டர். சரி பிரியா, உடம்ப பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு ஒன்றா இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ தானே 3 மாதம் முடிஞ்சிருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ம், புரியுது டாக்டர். சரிங்கம்மா, சேஃபாக இருந்துக்கோங்க. டேக் கேர். பிரியா, நீ ஓகே தானே? ஓகே தாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? கொஞ்சம் கை கொடுங்க, எழுச்சிக்கிறேன். இரு இரு, பொறுமையா எந்திரி. ம், இப்ப சொல்லு, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லை. எதுக்கு வந்ததுலேருந்து அப்படியே கேட்டுட்டே இருக்கீங்க? இல்ல, அந்த டாக்டர் ஏன் முன்னாடி குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு நல்லா சிரிச்சு தான் பேசிட்டு போச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட தனியா பேசிட்டே, அதான் என்னன்னு கேட்டேன். ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லைங்க. அது வேற விஷயம். வேற என்ன? என்னன்னு சொல்லு. ஏங்க, அதெல்லாம் வேற. நீங்க வாங்க, வீட்டுக்கு போய் சொல்றேன். இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு. ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம். ஐயோ, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்காக உங்ககிட்ட தனியா பேசினாங்க? இப்போ 3 மாசம் தானே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதான் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒன்னா இருக்க கூடாதா? ஏன் பொண்டாட்டி கூட நான் இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த டாக்டர் யாரு? எங்க கூப்பிடு. இரு இரு, அந்த டாக்டர் கிட்ட நானே பேசிட்டு வரேன். நான் என் பொண்டாட்டி கூட இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? டாக்டர். வாயை மூடுங்க. ஏங்க, ஒன்னா இருக்கிறதுனா அது இல்ல. ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? நைட்டு ஓ, அதுவா? மக்கு மக்கு. அதுக்குள்ளே அந்த டாக்டரை கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிருப்பீங்க. வாங்க போலாம். ஓ, அதுவா? அதேதான். வாங்க போலாம். ஏங்க, இந்த பிளேஸ் ரொம்ப அருமையா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா என்ன? ச்சே, இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். அங்க ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி விழுறத பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகான வியூ. ஆமா ஆமா, அழகான வியூ தான். அதேதானே, அழகான வியூல பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பொறுக்கி, இன்னொரு தடவை என் கண்ணுல பட்ட தொலைச்சிருவேன். அஜய், டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேலேயே கை வைப்ப? அஜய், என்ன பண்றீங்க நீங்க? இப்போ எதுக்கு அவர் அடிச்சீங்க? இப்படி எப்படி வியூ நல்லா இருக்கா? டேய், இப்ப எதுக்குடா என் ஃப்ரெண்ட் அடிச்ச? ஏதாவது பேசுன உன்னையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசணும். பார்வை தப்பா போச்சுன்னா அடிக்கதான் செய்வேன். டேய், நீ என்ன பெரிய ஒழுக்க மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா, கழுத்துல தாலியில, கால்ல மெட்டியில, நீயும் தள்ளிட்டு வந்த கேஸ் தானே? இன்னொரு வார்த்தை பேசுன இங்க ஒரு கொலை விழும். ஒழுங்கா ஓடுங்கடா. டேய், நாங்க யாருன்னு தெரியாம எங்க மேல நீ கை வச்சுட்ட. உன்ன அடிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய், எந்த பொண்ணையாவது தப்பா பாப்ப மவனி இன்னைக்கு தொலைஞ்சடா. சார், விட்டுருங்க சார், இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டோம். பாட்டி, இவருக்கு இப்படி கோவம் வருது? தூக்கி போட்டு பண்ணாடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாவது தப்பா பாப்பீங்க, குழி தோண்டி புதைச்சிருவேன். இல்ல சார், இதுக்கப்புறம் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் எங்களுக்கு தங்கச்சி மாதிரி. என்ன மன்னிச்சிருங்க தங்கச்சி. அந்த பயம் இருக்கணும். கிளம்புங்கடா பொறுக்கி நாயக. நெத்தினங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீ கங்குல பால் சட்டிய போல் பொங்குறனே. ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சே, ஒரு கண்ணு குட்டி புல்ல கண்டு துள்ளி குதிச்சிருச்சே. அஜய், அஜய்,
அடிச்சீங்க? ஏங்க, நான் சொன்னதையே தானே அவங்களும் திரும்பி சொன்னாங்க. இங்க இருந்து பாக்கும்போது வியூ நல்லா இருக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, இங்க இருந்து போலாமா? ஹலோ ஹலோ, இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா என் கூட தான் இருக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கிறேன். ஆனா இங்க நிக்க வேண்டாம். வேற எங்கேயாவது போகலாம். போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். வெறும் வியூ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக எதுக்காக அவங்கள இப்படி போட்டு அடிச்சீங்க? ஏய் லூசு, அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, வா போலாம். இல்ல இல்ல, நீங்க சொன்னதானே வருவேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அவன் வியூன்னு சொல்லி பார்த்தது மலைகள இல்ல, அப்புறம் அவன் பார்த்தது ஒன்ன. அதான் போட்டு அடிச்சேன். சரி, இங்க இருந்து போலாமா? ஏங்க, என்ன பார்த்தாலே அடிப்பீங்களா? பார்த்தா மட்டும் இல்ல, எனக்கு உன்னை எவனாவது பாக்குற மாதிரி தோணா கூட அவனை போட்டு அடிப்பேன். இன்னுமே இங்க நின்னுட்டே இருக்க? அதான் பதில் சொல்லிட்டேன்ல, கிளம்பலாம். ஏங்க, என்ன பாக்குற மாதிரி உங்களுக்கு தோணுனாலே அவனை போட்டு அடிப்பீங்களா? ஆமாடி. ஏன், என் மேல அவ்வளோ லவ்வா? சி, லவலாம் எதுவும் இல்ல. என்ன ஒருத்தன் பாக்குறான்னு தெரிஞ்சதும் நீங்க அடிக்கிறீங்கன்னா அப்ப அதுக்கு பேர் லவ் தானே? ச்சே, அதுக்கு பேர் லவலாம் இல்ல. நீ என்ன நம்பி வந்திருக்க. அதான் உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை இல்ல. அதுக்காக தான். ஓ, அப்படி. அப்படியே தான். இப்ப கிளம்பலாமா? அஜய், நீங்க என்ன லவ் பண்றீங்க, ஆனா உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நடுராத்திரி 12 மணிக்கு எழுப்பி உங்களை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களும் என் பின்னாடியே வந்திருக்கீங்க. அப்போ இதுக்கு பேர் லவ் தானே? அதெல்லாம் ஒரு படலங்காவும் இல்ல. இன்னைக்கு உன் கூட வந்தா நீ இதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க. அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். ஓ, அதையும் பார்த்துடலாம். இங்க இருந்து கிளம்பும் போது எனக்கு என்னமோ நம்ம கப்பல்ஸா தான் போகணும்னு தோணுது. நம்ம கப்பல்ஸா போறோமா இல்ல கப்பல் ஏறி போறோமான்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு போகலாம். என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. ஏங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு மத்த நாளை விட நான் ஸ்பெஷலா தெரியல. நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஆனா இன்னைக்கு அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியலையே. எப்பவும் போலதான் இருக்க. ஏங்க, என்ன நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏய், எந்த வித்தியாசமும் தெரியலடி. என்னன்னு நீயே சொல்லு. உண்மையாவே எந்த வித்தியாசமும் தெரியலையா? ஏய், தெரியலடி. என்னன்னு சொல்லு. ஏங்க, நல்லா பார்த்து சொல்லுங்கங்க. உண்மையாவே எந்த வித்தியாசமும் தெரியலையா? இன்னைக்கு அப்படி என்ன டிஃபரெண்டா போட்டிருக்கேன்? அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே. ஏங்க, என்ன தவிர வேற யாராவது உங்க லைஃப்ல இருக்காங்களா என்ன? ஐயோ நித்யா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல இல்ல, என்ன தவிர வேற யாரோ உங்க லைஃப்ல இருக்காங்க. அதான் நானா இப்ப உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறேன். இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வித்தியாசமா வந்து நிக்கிறேன். ஆனா உங்களுக்கு அது கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன நீங்க கவனிக்கிறதே இல்ல, அப்படிதானே? ஐயோ நித்திமா, உண்மையாவே எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நீ எப்பவும் போலதான் இருக்க. நீ வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஓ, அது எனக்கே தெரியும். நீ அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு மத்த நாளை விட வித்தியாசமா ஒண்ணு பண்ணிருக்கேன். அது என்னன்னு சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏண்டி சொல்லாம இருக்க போறேன்? தலையில எப்பவும் போல பூ வச்சிருக்கா. பொட்டு எதுவும் மாத்தவே இல்ல. காதுல வழக்கம் போல ஜிமிக்கிதான். வளையல், ஒருவேளை வளையல இருக்குமோ? நித்திமா, கண்டுபிடிச்சிட்டேன். வளையல் சூப்பரா இருக்கு. ஆமா, யார் வாங்கி கொடுத்தா? என்னது? சாரி நித்திமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்ப வாங்கினேன்னு கேட்க வந்தேன். அதான் கொஞ்சம் தங்க ஸ்லிப் ஆயிருச்சு. இல்ல இல்ல இல்ல, நீ யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டேன். ஆமா, ஒண்ணு தவிர எனக்கு வேற யார் வாங்கி தர போறா? என்ன சந்தேகப்படுறியா? அடச்சி, நான் போய் உன்னை சந்தேகப்பட வேணாம். ஏதோ தங்க ஸ்லிப் ஆகி வளரிட்டேன். சாரிடாமா. வளையல் தானே, சூப்பரா இருக்கு. யோ, நான் பேசுறது வளையல பத்தி இல்ல. அப்போ வேற என்னவா இருக்கும்? இப்ப எதுக்கு பல்ல காட்டுறீங்க? என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? ஆமாமா, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நண்டு பிடிக்க போறேன். என்னது? ஏங்க, யார கேட்டு என் இடுப்புல கை வச்சீங்க? ஏய், நான் உன்னை கட்டின புருஷன்டி. நான் யாரை கேட்கணும்? கட்டின புருஷனா இருந்தாலும் எனக்கு கேட்டுட்டு தான் என் மேல கை வைக்கணும். ஓ, அவ்வளவுதானே. கேட்டுட்டா போச்சு. இப்போ கை வைக்கவா எடுக்கவா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மத்ததுல முடிவு பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் டைம் நம்ம ஷாப்பிங் போகும்போது நான் எடுத்து கொடுத்த சாரி. அதை நீ ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்க, கரெக்டா? ஏங்க, அப்ப இவ்வளவு நேரம் வேணும்னே வெறுப்பேத்துனீங்களா? நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிறத விட அப்பப்ப கடுகு மாதிரி பொறிஞ்சு விழுந்தா அதுவும் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன். நான் கூட உங்களுக்கு உண்மையாவே வித்தியாசம் தெரியலன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, நீங்க என்ன கவனிக்கிறீங்க தான். நானும் உன்னை கவனிக்க தான் செய்யறேன். ஆனா நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. போங்க. தித்தியும் எவ்வளவு நாள் தான் தனியா விளையாடுவா. அவ கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பா வேண்டாம்? அதுக்கு அதுக்கு நம்ம 2 பேரும் கொஞ்சம் விளையாடணும்.
போற பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவிழுமே. பகல்லையே வா. ஏய், என்னைக்கடி இதுக்குள்ள நேரங்களை பார்த்துருக்கோம். நான் வேற இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன்னா அடுத்த நாளைக்கு காலையில தான் வருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிக்க வேண்டாம்? உனக்கு வேண்டாம்னா சொல்லு, இப்பவே கையெடுத்துறேன். உங்க இஷ்டம். செவ்விதழ் வருடும் போது தேக தங்கம் உருகுமே. உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே. வானிலா நாளுமே. ஏங்க, நீங்க உண்மையாவே ஹாப்பியா இருக்கீங்களா? ஏண்டி சடனா இப்படி கேக்குற? நம்ம கல்யாணமே ரொம்ப வித்தியாசமானதுல. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஏதோ விதிவசத்தால ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதனாலதான் கேக்குறேன். நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல. கல்யாணத்தை பத்தி நிறைய கனவு கண்டு வச்சிருப்பீங்கல்ல. நித்யா, அந்த மாதிரி எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருந்தது கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல வளர்ந்தனால படிப்பு தான் நம்மளை காப்பாத்துன்னு சொல்லி படிப்பை தவிர வேற எதை பத்தியுமே யோசிச்சதில்ல. சோ கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இருந்தது கிடையாது. ஓ, அப்படி. ஆனா உங்களுக்கு வரப்போற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கூட நீங்க யோசிச்சதே இல்லையா? அப்படிலாம் நான் யோசிச்சதே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருந்திருக்காது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பஜார் கிட்ட வந்து சிக்கிட்டோமேனு நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல. சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ இப்படி வாயடிச்சிட்டு இருக்கிறதா எனக்கும் பிடிச்சிருக்கு. அம்மா அப்பா இல்லாம அனாதையா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு எல்லாமாவும் கடவுள் உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ திட்டி கத்தி சண்டை போடும் போதெல்லாம் அதுல இருக்கிற பாசம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த கோவம் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் பட்டுன்னு காணாம போயிரும். என்னோட வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு நான் பல நாள் தூங்காம இருந்திருக்கேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ நித்யா. ஐ லவ் யூ டூங்க. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. உங்க மொத்த சந்தோஷமும் உங்க கண்ணு முன்னாடி ஒரு நாள் வந்து நிக்கும். அதைத்தான் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கனே. என் மொத்த சந்தோஷமும் நீ தாண்டி. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சள். ஹலோ சார், ஹலோ மேடம். வெல்கம் டு கப்பல் ரெஸ்டாரண்ட். எங்க ரெஸ்டாரண்ட்க்கு வர பெஸ்ட் கப்பல்ஸ் நாங்க போட்டோ எடுத்து அவங்களோட மெமரிஸா இங்க அவங்களோட போட்டோ வச்சிருப்போம். நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? இல்ல இல்ல வேண்டாம். அவர் எடுக்கறாரு, நீங்க எடுங்க. தேங்க் யூ மேடம். சார், அப்படியே மேடம் மேல கொஞ்சம் கை போடுங்க. ஏய், போட்டோவே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஒரு போட்டோ எடுத்துட்டல, கிளம்பு. அட என்ன சார் கோவப்படுறீங்க? மேடம், நீங்க வேணா சார் மேல கை போடுங்க. ஏய், அவன் சொன்னானு கையை இது போட்ட கொன்றுவேன். தம்பி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த போட்டோவே போதும். சரிங்க சார், இதுல ஒரு காப்பி வரும். அத உங்களுக்கு நாங்க வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவோம். போகும்போது உங்க அட்ரஸ் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க. சார், நீங்க 2 பேரும் கியூட் கப்பல்ஸா இருக்கீங்க. இன்னும் 2 போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம்க்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி. டேய், சாரி சார், கோவப்படாதீங்க. சும்மா சொன்னேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஓகே. மேடம், இந்த ஒரு போட்டோ மட்டும் காப்பி போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க ஹோட்டல்ல மாட்டறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஓகே மேம், தேங்க் யூ so much. இங்க நிறைய கப்பல்ஸ் வந்திருக்காங்க. ஆனா யார பார்த்தும் நான் இப்படி சொன்னதில்ல. நீங்க உண்மையாவே மேட் ஃபார் ஈச் அதர். 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, தேங்க் யூ. அஜய், அந்த பையன் சொல்லிட்டு போனது பாத்தீங்களா? மேட் ஃபார் ஈச் அதரா. அவன் ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்றதுக்கு அவன் வாயில வந்தது உருட்டிட்டு போறான். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இது தெரியாம போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறான். ஏதோ நான் மட்டும் தனியா உட்கார்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் தானே சேர்ந்து உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு வேணானா நீங்க எதிர்த்து போக வேண்டியதானே. என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் என் தலையெழுத்து. உன் கூட வந்திருக்கேன்ல. சரி சரி, கோவப்படாதீங்க அஜய். சாப்பிடும்போது கோவப்படக்கூடாதான். வெளியெல்லாம் சுத்திட்டு வந்து எனக்கும் ரொம்ப பசிக்குது. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். அஜய், இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்டா இருக்கு. ஏய், அதெல்லாம் இது வேண்டாம். நானே சாப்பிட்டு பார்க்கிறேன். அட, ரொம்ப பண்ணாதீங்க. ஒரு வாய் வாங்கி பாருங்க. ஆ, என்னது? யோ, ஒரு வாய் சாப்பாடு வாங்கி பாருன்னு சொன்னேன். நீ வேற. நீ எப்படி நல்லா இருக்கா? டேஸ்டா தான் இருக்கு. அதையாவது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லலாம்ல. ஏங்க, நீங்க சிரிக்கிறதையே மறந்துட்டீங்களா என்ன? சாப்பிடும் போது இப்படி தொடர்ந்து பேசிட்டே தான் இருப்பியா? நான் எப்பவுமே இப்படிதான். என்னால பேசாம மட்டும் இருக்கவே முடியாது. சரி, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. நான் என்னைக்குமே டேஸ்ட் பார்த்தெல்லாம் சாப்பிட்டது இல்ல.
எனக்கு பசிக்கும் போது அந்த நேரத்துல என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுப்பேன். பசியில சாப்பிடும் போது டேஸ்ட் வெந்திருக்கா இல்லையா இது எதுவும் தெரியாது. அப்படியே எனக்கு பழகிருச்சு. அதனால இந்த டேஸ்ட் எல்லாம் என்னால பிரிச்சு பார்க்க தெரியல. நல்லா இருக்கு அவ்வளவுதான். ஏன் அஜய், சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல அஜய். எனக்காவது சொல்லிக்க பாட்டின்னு ஒருத்தங்க என் கூட இருந்தாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாரும் இருந்தும் அனாதையா வாழ்ந்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க அண்ணா அப்புறம் மகா எல்லாருமே அப்படிதான். உங்க குடும்பம் பிரிஞ்சு போனதுக்கு காரணமா இருந்தவங்கள நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அவங்கள அடிச்சு கொல்லணும்னு தோணலையா? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நிச்சயமா அதுதான் பண்ணுவேன். நான் படிக்காம இருந்திருந்தா ஒருவேளை நீ சொன்ன மாதிரி ஒரு ரவுடியாவோ பொறுக்கியாவோ மாறி அவனை கத்தி எடுத்து குத்தி கொண்டிருக்கணும்னு யோசிச்சிருப்பேன். ஆனா நான் நல்லா படிச்சு டிடெக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த எண்ணமெல்லாம் போயிருச்சு. அவனை சட்டப்படி அரெஸ்ட் பண்ணுவேன். சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை தான் நான் பண்ணுவேன். எந்த நேரத்திலையும் சட்டத்தை நான் கையில் எடுக்க மாட்டேன். இவ்ளோ கஷ்டத்துலயும் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்கள சட்டப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை நினைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஒரு மனுஷனை மனுஷனாக்கி உட்கார வைக்கிறதே படிப்பு தான்ல. உண்மைதான். சரி நீ சாப்பிடு, நம்ம கிளம்பலாம். இல்ல இல்ல, எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாயிருச்சு. சரி ஓகே, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், கிளம்பலாம். ம், சரிங்க அஜய். சார் நீங்க வெளியூரா? ஆமா சார். சார் வண்டி எதுவும் வெளியே போகாதுன்னு நினைக்கிறேன். மழை பாதை பிளாக் ஆயிருக்கு. அதனால நீங்க போக முடியாது. இது கிளியர் ஆகிறதுக்கு 1 டே ஆகும். என்னது, ரோடு பிளாக் ஆயிருக்கா? நாங்க வரும்போது நல்லா தானே இருந்துச்சு. சார் நீங்க வந்தது மழை பாதை, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல. அஜய், இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேளு. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு வந்தல. ஏங்க, இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? சாரி. ஏன் சார் போறதுக்கு வேற பாதை இல்லையா? இல்ல சார், வேற பாதைலாம் இல்ல, ஒரு வழிதான். இப்ப என்ன பண்றது அஜய்? இன்னைக்கு ஒரு நாள் இங்கதான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளா? ஸ்டேவா? ஆனா ஹாஸ்டல்ல என்ன தேடிட்டு இருப்பாங்களே. கால் பண்ணி சொல்லிரு. அது சொல்லிரலாம். ஆனா நைட் எப்படி உங்க கூட இருக்க முடியும்? நான் என்ன சிங்கமா புலியா உன்னை என்ன கடிச்சு தின்ற போறேன்? ஏன் என் மேல உனக்கு அவ்வளவு பயமா? ஈச்சி, பயம்லாம் எதுவும் இல்ல. சும்மா சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணா இருக்க கூடாதுல, அதுக்காக அப்படி சொன்னேன். அஜய், இவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு பயப்படுற போலயே. இன்னைக்கு ஒரு நாள் தங்க வச்சு இவளை ஒரு வழி பண்ணிரலாம். ஏன் அஜய், வேற வழியே இல்லையா கிளம்புறதுக்கு? அதான் அவர் சொல்றாருலமா, வேற வழியே இல்ல. இன்னைக்கு நீ என் கூட தான் இருந்தாகணும். ஆ, என்ன? இன்னைக்கு நம்ம இங்கதான் இருந்தாகணும்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே. இதான் இவ்ளோ பெரிய ஹோட்டலா இருக்குல்ல, எப்படியும் 2 ரூம் அவைலபிளா இருக்கும். நம்ம கேட்டு பார்க்கலாம். அண்ணே, இந்த ஹோட்டல்ல 2 ரூம் அவைலபிளா இருக்குமா? 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா பே பண்ணிடுறோம். 2 ரூமா? ஏமா, வழக்கமா ஜோடியா வந்தா ஒரு ரூம் தான் கேட்பாங்க. நீங்க 2 ரூம் கேக்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். 2 ரூம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. சார் ஒரு ரூம் இருந்தா கூட போதும். இருங்க சார் பாக்குறேன். ரூம்ஸ்லாம் அவைலபிளா தான் இருக்கு. நான் செக் பண்ணிட்டு வரேன். இல்ல சார், ஒரு ரூம் இருந்தா கூட எங்களுக்கு போதும். நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அந்த பொண்ணு என்னடானா 2 ரூம் வேணும்னு கேக்குது. இந்த ஆள் என்னடானா ஒரு ரூம்னு அழுத்துறாரு. ஓ, இப்பதான் புரியுது. சார் ஒரு நிமிஷம். என்னதான் என் பின்னாடி சுத்தினாலும் என் கூட தங்குறதுக்கு இவ்ளோ பயப்படுறியா? இருடி, இந்த அஜய் யாருன்னு நான் காட்டுறேன். இன்னைக்கு நான் உன்னை பயமுறுத்துறதுல நீ என் பக்கமே வரமாட்ட. சாரி சார், எல்லா ரூமே புக் ஆயிருக்கு. ஒரு ரூம் தான் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஓகே. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க, பே பண்ணிடுறேன். ஓகே ஓகேவா? இந்த ஆள் கூட எப்படி தங்க முடியும்? அதுவும் நைட்டு. தியா, கராத்தே, குங்ஃபு எல்லாவற்றையும் மறந்துடாத. நைட் உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன்.